ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த கிரைஸ்ட் காலிங் டிவி டேனியல் பிரதருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இது என்னை குறித்த சாட்சி அல்ல, இது இயேசு பற்றின சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசு பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக இருக்குன்னு. டெஸ்டிமனி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸின்னு பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன் வாழ்க்கை முழுவதும் தன் சாட்சியை தான் சொன்னார். அவருடைய அழைப்பே அதுதான். அப்படி போல் நானும் ஒரு சாட்சியாக நிற்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷப்படுறேன். நான் மதுரைக்கு பக்கத்தில் நாகமலை புதுக்கோட்டை என்ற சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா சூரியகாந்தி ஒரு பேர். அவர் துணை வணிக வரி அதிகாரியாக இருந்தார். நான் பிறக்கும்போது டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் அம்மா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் தான். எங்களுக்குன்னு சர்ச்சை கிடையாது. நாங்கள் படித்த அந்த கூர ஸ்கூலு அங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை டீச்சர்ஸாக சேர்ந்து ஆராதனை நடத்துவாங்க. அப்படி தான் என்னுடைய ஆரம்ப காலம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விங்ஸ்டன்னு சொல்லி ஒரு அண்ணன் பாளையங்கோட்டையிலேருந்து ஒரு குடும்பம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துச்சு கிராமத்துக்கு. அதில் விங்ஸ்டன் ஒரு அண்ணன் இருந்தார். அவர் நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தேன். எங்களை கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு சாக்லேட் தருவேன்னாரு. அப்போ அது சாக்லேட்டுக்காக போனோம். டோ ரே மீ ஃபா சோ லா டி டோ டோ டி லா சோ ஃபா மீ ரே டோ அப்படி பாடுங்கன்னு சொல்லுவார். அப்படி பாடும்போது எங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாரு. எங்களுக்கு மியூசிக் நோட்டேஷன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு. வயலின் சொல்லி கொடுத்தாரு, ஆர்கன் சொல்லி கொடுத்தாரு, பேஸ்னா என்ன, டென்னர்னா என்ன, ஆல்டோனா என்ன, சொப்ரனானா என்னன்னு சொல்லி கொடுத்து எங்களை பாட வச்சார். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கொயர். சின்னதாக ஒரு கட்டடம் கட்டி எங்கள் சர்ச்சை ஆரம்பித்தாங்க. நாங்கள் தான் அந்த கொயரில் இருந்தோம். வயலின் வாசித்துட்டு ஆர்கன் வாசித்துட்டு அப்படி தான் இருந்தோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் அப்பா டிப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்னால ஹோட்டல் தேட்டர் இங்கெல்லாம் ரெய்டுக்கு போவார், டேக்ஸ் கட்டிட்டாங்களான்னு பார்க்குறதுக்காக. அப்படி ஒரு நாள் போகும்போது அப்போ எனக்கு 4 வயசு. நான் அந்த காரில் போக ஆசைப்பட்டு அவங்களோட கூட போனேன். போகும்போது அவங்க அன்றைக்கி தேட்டரில் ரெய்டு. அதில் ஒருத்தர் நடித்தவர் நல்லவராக இருந்தார், ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறவராக இருந்தார். அப்போ நான் இப்போ கூட இருந்த டிரைவர்கிட்ட கேட்டேன், இவர் யாருன்னு கேட்கும்போது இவர் பேர் எம்ஜிஆர்னார். அப்போ தொடர்ந்து எம்ஜிஆர் படமாக பார்க்க ஆரம்பித்தேன். எம்ஜிஆர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஏழை ஜனங்களுக்கு கொடுக்குறான்னு அந்த விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அதனால் தொடர்ந்து எங்கெல்லாம் எம்ஜிஆர் படம் ஓடுதோ அங்கெல்லாம் எம்ஜிஆர் படமாக போய் பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதனால் வேறு ஊர்களில் திண்டுக்கல், சிவகாசி, பழனி இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ரெய்டுக்கு போவாங்க. தேட்டரில் ஹோட்டல்லன்னு ரெய்டுக்கு போவாங்க. அப்போ போகும்போது பெரிய ஸ்குவாடே போகும். அப்போ நானும் வரேன்ட்டு போவேன் அந்த ஆஃபீஸர்ஸோட. எங்கள் அப்பா கூடாதுன்னுவார். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இல்லை வேணாம் இறங்குடான்னுவார். அப்போ எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்படி தேட்டருக்கு போகும்போது தேட்டரில் உட்காந்து அந்த எம்ஜிஆர் படத்தை பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பேரை சொல்லி நானே போக ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா பேரை சொல்லுவேன், இன்னார் பையன்னு உடனே தேட்டரில் ஃப்ரீயாக என்னை கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போ ஒரே படத்தை 4 தடவை 5 தடவை பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் எம்ஜிஆரை பற்றி உயர்வாக பேசுவாங்க. ஏழை ஜனங்கள் போனால் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு இப்படி போல் நம்ம வரணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை உண்டாச்சு. அப்போ ஒரு நாள் சொன்னாங்க, எம்ஜிஆர் இந்த ஊர் வழியாக போகிறாரு. ஏன்னா மதுரையிலேருந்து தேனி போகிற வழியில் தான் எங்கள் கிராமம். மாதிரி தேனிக்கு போகிறாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. காலையிலேருந்து கூட்டம் 2 ரோட்டுக்கு 2 பக்கமும் கூட்டம் கூடுது. கம்பெல்லாம் கட்டிட்டாங்க, இடையில கிராஸ் ஆகக்கூடாதுன்னு. சாயங்காலம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, எம்ஜிஆர் வரல. ஆனால் கூட்டம் குறையவே இல்லை. கூட்டம் கூடிக்கிட்டே தான் போச்சு. ராத்திரி ஒரு 12-1 மணிக்கு ஒரு 10-15 கார் வந்தது. அந்த எங்கள் ஊருக்கிட்ட வந்தோடனே அந்த கார்லாம் நின்றுச்சு. அதுலேருந்து எம்ஜிஆர் இறங்கினார். எம்ஜிஆர் இறங்கினோடனே அவருக்கு ஷால் போட போனாங்க, மாலை போட போனாங்க. எல்லாத்தையும் அவர் ரிசீவ் பண்ண வர்றாரு. ஆனால் கூட இருக்கிறவங்க அதெல்லாம் வாங்குறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வேஷ்டியில் ஒரு பெல்ட்டு கட்டியிருந்தார். அதில் 2 பர்ஸ் இருந்துச்சு. அதுலேருந்து பணத்தை எடுத்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காரில் ஒரு பேக் நிறைய பணம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்து அவங்களை கட்டி பிடிச்சி அழுதார். அந்த கூலிங் கிளாஸில் இருந்து அந்த கண்ணீர் வரதை பார்த்தேன் பக்கத்தில் இருந்து. 4 வயசு எனக்கு.
அப்படி 2-3 தடவை பார்த்தேன் நான். அவர் வந்து வெள்ளை வெளையர்னு ஷோகேஷ் பொம்மை மாதிரி இருக்கார். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் தூசி படிஞ்சு வேர்வையோடு இருக்கிறாங்க. அவங்கள இந்த ஏழை ஜனங்களை கட்டிப்பிடிச்சு அழுகிறார். அப்போ எனக்குள்ள இதே மாதிரி நானும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய பிரபலமான மனுஷனாக வரணும், ஏழைகளுக்கு கொடுக்கணுன்ற அந்த விதை எனக்குள்ளே இப்போ விழுந்துருச்சு. சின்ன வயசுலேயே நான் படம் வரைய ஆரம்பித்தேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எனக்கு வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கிற படங்கள்லாம் வரைய ஆரம்பித்தேன். என் கூட படிக்கிற பசங்கள்லாம் பாராட்டினானுங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், நான் வேறு வேறு படங்களை வரைய ஆரம்பித்தேன். ஆர்டிஸ்ட் ஜெயராஜ், மாருதி படம், மணியும் செல்வன் படம், இதெல்லாம் பத்திரிக்கையில் வரதெல்லாம் பார்த்து அப்படியே வரைவேன். ஒவ்வொரு காப்பரிச்ச லீவுக்கும் அரைப்பரிச்ச லீவுக்கும் நான் சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு வந்து அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு மாருதி, ஜெயராஜ், மணியும் செல்வங்கள்லாம் போய் பார்ப்பேன். அந்த படங்கள்லாம் அவங்களுக்கு காமிப்பேன். அவங்க அதை எப்படி வரையணும், எப்படின்னு கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. இப்படி போயிட்டு இருந்தது. என் படிப்பு பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் நல்லா படிப்பேன். நான் ஃபஸ்ட் ரேங்க் இல்லை செகண்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். வந்து அப்படி படித்து போய்கிட்டு இருந்தது. என்னை 6th ஸ்டாண்டர்ட் சேர்க்கும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்தாங்க. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டேன் அந்த கூரப்பள்ளிக்கூடத்தில். 6th போகும்போது எனக்கு இங்கிலீஷ்க்கு பயந்துக்கிட்டு நான் போய் எங்கள் அப்பா ஃப்ரெண்டை பிடிச்சி, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் எனக்கு வேண்டாம், நான் தமிழ் மீடியம் போகிறேன், தமிழ் மீடியம் போயிட்டேன் நான். அதனால் நல்லா படித்தேன் நான். அப்படியே அது பக்கம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நிறைய கதை கவிதைன்னு படிக்க ஆரம்பித்தேன். நிறைய சுந்தர ராமசாமி, கி ராஜநாராயணன், அசோகமித்திரன், வண்ண நிலவன், வண்ணதாசன், இவங்க கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கவிஞர் அப்துல் ரகுமான், அபி, அப்படிப்பட்டவங்களுடைய கவிதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். இது ஒரு பக்கம் அப்படியே கவிதை கதைன்னு போனாலும், நான் பார்த்திங்கன்னா எனக்கு என்னுடைய ஜப ஜீவிதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மாவுடைய அம்மா எங்கள் வீட்டில் இருந்தாங்க, எங்கள் பாட்டி. அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் வெளியில் போகும்போது பைபிள் படித்த இடம்னு கேட்பாங்க. அதுக்காக எங்கள் பாட்டிகிட்ட போய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி 7ஆம் தேதினா நீதிமொழி 7ஆம் அதிகாரம் மட்டும் படிச்சுட்டு போவேன். 8ஆம் தேதினா நீதிமொழி 8ஆம் அதிகாரம் மாத்திரம் படிச்சுட்டு நான் எங்கள் பாட்டிகிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு போவேன். எனக்கு பைபிளை பற்றி நிறைய தெரியாது. அந்த சண்டே கிளாஸில் ட்ராமா போடும்போது, கிறிஸ்மஸ் அப்போ, நியூ இயர் அப்போல்லாம் ட்ராமா போடும்போது தான் எனக்கு ஜோசப்னாரு, மேரினா என்னன்னு தெரியும். மிச்சபடி எனக்கு வந்து ஒரு பெரிய ஜப ஜீவிதம்லாம் கிடையாது, ஒரு வேத வாசிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இயேசுவை நேசிப்பேன் எனக்கு தெரியாமல் நான் ஸ்தோத்திரேசப்பா ஸ்தோத்திரேசப்பான்னு சொல்லி நடந்து போவேன் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம். நான் இப்படி தான் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. இந்த கதை கவிதை எழுதுனவங்களே நான் நேராக போய் சந்திக்க ஆரம்பித்தேன். முதல்ல அவங்களோட கடித தொடர்பு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நேரில் போய் அவங்களெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்களோட போய் தங்குவேன். அவங்களோட போய் கதை எழுதுகிறோம், கவிதைங்களோட போய் தங்கி அவங்களோட பழக்கமாச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது +2 முடிக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து என்னை இன்ஜினியர் ஆகணுன்னாரு. ஆனால் நான் எனக்கு வந்து எம்ஜிஆர் ஆகணுன்ட்டு. எங்கள் அப்பா தமிழ்நாட்டில் வேணாது காலேஜில் சேர்த்தவன் ஓடி வந்துடுவான்ட்டு என்னை பெங்களூரில் போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து வந்தார். ஆனால் நான் பெங்களூரில் இருந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் சென்னைக்கு ஓடி வந்தேன். இங்கே வந்து பாரதிராஜா சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரலான்ட்டு வந்தேன். அப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் நின்றுட்டுருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாரதிராஜா சார் வரப்போகிறாரு, அவரை பார்க்குறதுக்காக. அப்போ மியூசிக் டைரக்டர் இளையராஜா தனியாக நின்றுட்டு இருந்தார். நான் அவரை வந்து விதவிதமாக வரைஞ்சி வச்சுருந்தேன். அதில் ஒரு படத்தை எடுத்து கொடுத்து இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்கன்னு. அவர் நீ வரைஞ்சதான்னு கேட்டார். நான் உடனே விதவிதமான இளையராஜா எடுத்து காமிச்சேன். சார்கோலில் வரைஞ்சது, போஸ்டர் கலரில் வரைஞ்சது, வாட்டர் கலரில் வரைஞ்சது, ஒரு ஃபோட்டோ கலரில் வரைஞ்சது, இப்படி விதவிதமாக காமிச்ச உடனே இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னாரு. இதில் அதெல்லாம் கதை கவிதைலான்னு, அதெல்லாம் எடுன்னார். அதெல்லாம் எடுத்து பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னார், நீ நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற, நீ வந்து சினிமான்றது முழுக்க முழுக்க கேமரா சம்மந்தமானது, விஷுவல் மீடியா, அதனால் நல்ல ஒரு கேமராமேனாக வரலாம். ஏன்னா ஃபோர்க்ரவுண்டு எப்படி இருக்கணும், பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் நல்லா இருக்குவான்ட்ட. ஒரு கேமராமேனாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீ டைரக்ட் பண்ணு, நீ வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் போய் கேமராமேன் கோர்ஸ் படினார். அப்படி நான் வந்து ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது அப்ளிகேஷனில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது சிபாரிசு இல்லாமல் நீ சேர முடியாது, ஏன்னா மொத்தம் 15 சீட்டு தான், இந்தியாவில் இருக்க எல்லாருமே இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, நீ அமைச்சரை போய் பாருன்னாங்க. அப்போ ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான் அப்போ அமைச்சராக இருந்தார். நான் அவரை போய் பார்த்தேன். போய் பார்த்து கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, 15 சீட்டு தான் ஒரு வருஷத்துக்கு கேமராமேன் கோர்ஸுக்கு, இந்தியாவில் இருக்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க, இது வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் இதை முடிவு பண்ணுவாருன்னு. நான் மறுபடியும் விட்டு போய் பார்க்கும்போது, ஏன்பா அப்படி இதுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறேன்னு கேட்டார். இல்லை, நான் எம்ஜிஆர் மாதிரி வரணும், ஏழை ஜனங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னேன்.
ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் தனியாக இருக்கும்போது அவர் ஆர்.எம். வீரப்பன் சார் அவர் போய் எம்ஜிஆர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி மதுரையிலேருந்து ஒரு பையன் அலையிறான், உங்களை மாதிரி வரணுமான்னு. எம்ஜிஆர் என்ன நினச்சான்னு தெரியாது, அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஆர்.எம். வீரப்பன் சார் எனக்கு சொன்னார், வந்து தலைவர் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு முதலமைச்சர்னு சொல்லி என்னையே தலைமைச் செயலகத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நான் வந்து அந்த சினிமாவில் பார்த்த எம்ஜிஆர் மாதிரி நினச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டேன். நான் அங்கே போய் அவர் அந்த ரூம் கதவை திறந்தாங்க. அது பெரிய ஒரு ஹால். அது இன்றைக்கும் முதலமைச்சருடைய அறை அப்படி தான், அதே அறையில் தான் இருக்குது, அதே அறை தான். அதில் எம்ஜிஆர் நடுவில் உட்காந்துருக்கிறாரு. சுற்றி வர நிறைய அமைச்சர்கள், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. பின் ட்ராப் சைலன்ஸ். எனக்கு அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை, அப்படி ஒரு சூழ்நிலை நான் எதிர்பார்க்கலை. அவர் எம்ஜிஆர் வந்து வான்னு கூப்பிடுறாரு. ஆனால் எனக்கு வேர்த்து ஊற்றுது, காலெல்லாம் பின்னுது. எனக்கு என்னால் கால் கூட எடுத்து வைக்க முடியலை, வேர்த்து ஊற்றுது, பயமாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒருத்தர் அப்படி பார்த்தாரு. அந்த மனுஷன் நேராக வந்தார், என்னை 2 கையிலும் தூக்கி கொண்டு டேபிள் முன்னாடி விட்டார். அப்போ எம்ஜிஆர் வந்து இப்படி சுற்றி கூப்பிட்டு வர சொன்னார். சுற்றி கூப்பிட்டு வந்தோடனே என்னை பிடிச்சிக்கிட்டு என்னை மாதிரி வரணுமான்னு கேட்டார். எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. நீ எல்லாம் ஒரு ஆள் என்னை மாதிரி வரப்போறியான்னு சொல்லிடுவாரோன்ட்டு. ஆமாண்ணே. ஏன் என்னை மாதிரி வரணுன்னாரு. ஏழைகளுக்கு கொடுக்கணும். எங்கே பார்த்தேன், சினிமாவில் பார்த்தியான்னாரு. இல்லை சார், நான் நேரில் பார்த்தேன்னு சொல்லி அவர் இடுப்பில் கட்டியிருந்த அந்த பெல்ட்டை காமிச்சேன். இதில் இருந்தெல்லாம் நீங்கள் பணம் எடுத்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் காருக்குள்ளே இருந்து பேக்லேருந்து பணம்லாம் எடுத்து கொடுத்தீங்க, இப்படி 3 தடவை நான் பார்த்தேன்னே. உடனே அவர் ஆர்.எம். வீரப்பன் சாரை பார்த்தாரு. அப்படியான்ற மாதிரி அவர் சொன்னார், பையன் சொல்கிறது உண்மைதான் ஐயா, மதுரையிலேருந்து தேனி போகிற வழியில் நாமலை புதுக்கோட்டைன்ற தான் இந்த பையனுடைய சொந்த ஊர், நம்ம அப்படி போனோம், அங்கே கொடுத்தோம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்தால் சாப்பிடாமல் யார்ட்டையும் பேச மாட்டிங்களா, யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்களா, சாப்பிட்லன்னா போய் சாப்பிட்டு வாங்கன்னு வைங்களாம், ஏழை ஜனங்கள் வந்தால் நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு. இவ்வளோதான் சொன்னேன். 2 கையை வச்சு இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவரோட சேர்த்து கட்டி பிடிச்சி எனக்கு மோமலாம் முத்தம் கொடுத்துட்டு ஏதோ சொல்கிறாரு. அவர் என்னையான்னு கேட்டார் ஆர்.எம். வீரப்பன் சார். ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி அவர்கிட்ட கொடுத்தாரு. சரிங்கன்னாரு. பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தாரு. எஸ் சார் நாங்கள். அப்போ எம்ஜிஆர் வந்து என்கிட்ட சொன்னார், நானே உன்னை படிக்க வைக்கிறேன், நீ நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், கேமராலாம் தூக்கணும் இல்லையானார். எல்லாத்துக்கும் நான் சரி சார்னே. ஒரு 4 8 போயிருப்பேன். இல்லை, நீ என்னைய மாதிரி வர மாட்டேன், என்னோட பெரிய ஆளாக வருவேன், பெரிய மகானாக வருவேன் அப்படின்னு என்னை வாழ்த்தினார். இங்கே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். அங்கே இன்டர்வியூ இருந்தது. ஒரு 10-15 பேர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியுது, பெரிய பெரிய கேமராமேன், டைரக்டர் உட்காந்துருக்காங்கன்னு. ஒரு 3 பேர் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. எஸ்.வி. சகசரநாமம் நடிகர் உட்காந்துருந்தார், பானுமதி ராமகிருஷ்ணா அவங்க நடிகை உட்காந்துருந்தாங்க, எல்லாத்துக்கும் ஹெட்டாக ஜெயலலிதா அம்மா உட்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் மேடம் நாங்கள் கேட்டோம், நீங்கள் கேட்கலான்னு ஜெயலலிதா அம்மாவை சொன்னாங்க. அந்த அம்மா அதிகாரத்தோட நிறைய கேள்விகளை கேட்டாங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். கடைசியாக ஏன் நீ எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு எழுதியிருக்கிற அப்ளிகேஷன் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏழை ஜனங்களுக்கு நான் உதவி செய்யணுமா, அதுக்காக தான் நான் அப்படி எழுதியிருக்கேன்னு. ஏன் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் அப்படி கொடுத்தது இல்லையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை, எம்ஜிஆர் வந்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தது தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா யோசித்துட்டு சொன்னாங்க, நல்ல ஆளை தான் எடுத்திருக்காருன்னு. எஸ்.வி. சகசரநாமம் பானுமதி ராமகிருஷ்ணன் சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அது எம்ஜிஆர் எழுதின பேப்பர். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா செலவும் அவர் எடுத்துக்கிட்டதா, என்னை அவரே படிக்க வைக்கிறதா அவர் எழுதியிருந்தார். அவங்க சொன்னாங்க, உனக்கு மொத்த செலவும் எம்ஜிஆர் வந்து தர சொல்லியிருக்கிறாரு, உனக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, நீ வெறும் சினிமாவில் நிற்க மாட்டேன், நீ ஒரு செயின்ட்டாக வருவேன்னாங்க அந்த அம்மா. நான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டேன், கிளாஸ்க்கு வந்தால் எனக்கு அங்கே ஸ்டார்ட் கேமரா, ஸ்டார்ட் ஆக்ஷன், ஸ்டார்ட் சவுண்ட், கிளாப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சி வந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், ஃபோக்கல் லென்த், டெப்த் ஆஃப் ஃபீல்ட், டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ், இந்தியன் கல்ச்சர், இந்தியன் சினிமா, எடிட்டிங், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ எனக்கு வந்து இது ஏற்கனவே இங்கிலீஷ் எனக்கு போராட்டம், கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்தேன், கேமரா பற்றி எதுவுமே தெரியாது. இவர் இளையராஜா சார் சொன்னார்னு வந்துட்டேன். அதனால் இளையராஜா சார்கிட்ட போய் நான் அழுதேன், என்னை மாட்டி விட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, அங்கே எல்லாம் அவங்க வந்து இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறாங்கன்னு ஒன்றும் புரியலன்னு. அப்போ இளையராஜா சார் சொன்னார், இல்லை உனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், நீ வந்து இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்க நேரம்லாம் சினிமாவில் போய் வேலை பாருன்னாரு.
அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி பர்பஸ்க்காக நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் போட்டாங்க. மேக்கப் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்த படம் அது. என் பாலகிருஷ்ணன்ற கேமரா பண்ணது. அதை பார்த்தோன்னே நம்ம இவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு அவர் என் பாலகிருஷ்ணன் கேமராமேனை போய் பார்த்து கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்கன்னு. அவர் சொன்னார், நீ முறைப்படி நல்லா படிக்கிறப்பா, கிராமர் பிரகாரம் நாங்கள்லாம் ஏதோ எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை பார்த்து உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்தார். இல்லை சார், ஒரு 4 நாள் வேலை பார்க்குறேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லை நான் அனுப்புங்கன்னே. பின்னாடி அவர் சொன்னார், அது அப்படி சொன்னது தான், அதை வச்சு தான் அவர் எடுத்தேன்னார். நான் அப்படி விசுன்றவருடைய படம் நாணயம் இல்லாத நாணயம்னு அதில் ஒரு 10-15 நாள் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது அவர் ஒரு நாள் சொன்னார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தேன். அவரை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, ஒரு சிவாஜி கணேசனுடைய ஒரு படம், புதுசாக ஒரு படம் பண்ண போகிறேன் நான், கேமரா நீ என் கூட வா, ஊட்டியில் 40 நாள் 50 நாள் தங்கணும் அப்படின்ட்டு இந்த விசுவுடைய படத்தை பிலிப்ஸ்னு அவருடைய அசிஸ்டண்ட்டை பண்ண சொல்லிவிட்டு என்னை ஊட்டி கூட்டிகிட்டு போனார். 40-50 நாள் ஊட்டி முதுமலையெல்லாம் ஷூட்டிங், நான் தான் ஒரே அசிஸ்டண்ட்டு. அப்போ சிவாஜி சார் மாதிரி நான் சாயங்காலத்தில் நடித்து காமிப்பேன். அங்கே இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, லைட்மேன், நாங்கள்லாம் சாயங்காலம் கூடி உட்காந்துருக்கும்போது அன்றைக்கி சிவாஜி சார் எப்படியெல்லாம் நடித்தாருன்றதெல்லாம் நடித்து காமிப்பேன். அப்போ நாங்கள் சும்மா ஜாலியாக பண்ணி காமிக்கிறது, அதை இன்றைக்கி எப்படி நடித்தார் அப்படின்லாம். வி.கே. ராமசாமின்னு காமெடி நடிகன் ஒரு நாள் பார்த்துட்டு போய் சிவாஜி சார்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல, அவருக்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் முதுமலையில் ஷூட் பண்ணும்போது சிவாஜி சார் என்னை கூப்பிட்டு, என்னை மாதிரி மிமிக்ரி பண்ணுறியாமா என்னார். இல்லை சார், நான் மிமிக்ரி பண்ணல சார், உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிறேன் சார் அப்படின்னேன். அப்போ என்னை மாதிரி நடித்து கிளம்பிடான்னாரு. அப்போ நான் சொன்னேன், வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து மனோகரிலேருந்து நடித்தோம்னா அது மிமிக்ரின்னு சொல்லுவீங்க சார். இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், அதை நீங்கள் எப்படியெல்லாம் நடிப்பீங்கன்னு நடித்து காமிக்கிறேன்னு. உடனே அவர் சரி இன்றைக்கி இருக்கிற சீன் சொல்கிறான்னாரு. பில்லா கிருஷ்ணமூர்த்தின்னு டைரக்டரு, அவர் எனக்கு சீனை சொன்னார். அது க்ளோஸ்அப்பில் எப்படி நடிப்பார், மிட் ஷாட்டில் எப்படி நடிப்பார், லாங் ஷாட்டில் எப்படி நடிப்பார் அப்படின்லாம் நான் நடித்து காமிச்சேன். சிவாஜி சார் கைத்தட்டி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அன்றைக்கி ஃபெரோஸ் கான் ஹிந்தி ஆக்டர், அவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார் இங்கிலீஷில், அந்த எப்படியெல்லாம் பண்ணுறான்ட்டு. அப்போ அவர் சிவாஜி சார் என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். எனக்கு நிறையா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். எப்போ இடது காலில் வெயிட்டு கொடுத்து நடிக்கணும், எப்போ வலது காலில் வெயிட்டு கொடுத்து நடிக்கணும், எப்போ ஷவுட் பண்ணி சத்தமாக எப்போ பேசணும், 2 பேர் 3 பேர் நடித்தா எப்படி ஓவர்லாப் ஆகாமல் நடிக்கணும், ட்ராலி ஷாட்டில் எப்படி நடிக்கணும், கிரேன் ஷாட்டில் எப்படி நடிக்கணும், தூங்கும்போது கூட எப்படி நடிக்கணும், பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சு சாயங்காலம் போய் உட்காந்துருக்கும்போது அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவார். அப்போ ராத்திரியில் எனக்கு நான் படுக்கும்போது இந்த சிவாஜி சாருக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு படும். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா, நான் பாபுன்ற கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவருடைய லைட்டிங் எனக்கு பிடிக்கும். அப்போ பாலகிருஷ்ணன் சார் சொல்லும்போது பாபுட்ட கூப்பிட்டு சொன்னார், பாபு கேமராமேன்ட்ட, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு பையன் ட்ரைனிங்காக வரான், நான் அவன்கிட்ட அனுப்பலாமான்னு. அனுப்புங்கன்னாரு. ஏவிஎம் உடைய படம் நல்லவனுக்கு நல்லவனு, ரஜினிகாந்த் சாருடைய படம். சிவாஜி சாருக்கு நாங்கள் லைட்டிங் பொசிஷன் மார்க் பண்ணுவோம். எந்த இடத்துல ப்ராப்பராக லைட் இருக்குமோ அந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அது அவுட்டோராக இருந்தாலும் சரி, இன்டோராக இருந்தாலும் அந்த இடத்துல நின்று அவர் பேசுவார். மிச்ச இடத்துல நடந்து வருவார். எந்த இடத்துல மார்க் இருக்கோ அங்கே நின்று தான் பேசுவார். அதே மாதிரி நான் ரஜினிகாந்த் சாருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் மார்க் போட்டுட்டேன். லைட்டிங் மார்க்லாம் வச்சு லைட்டிங் பண்ணிட்டோம். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு வரும்போது எஸ்பி முத்துராமன் டைரக்டர் யாருக்கு மார்க் போட்டா, ரஜினி சாருக்கு மார்க் போடக்கூடாதுன்னு அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரஜினி சார் உள்ளே வந்துட்டார். உள்ளே இது யார் மார்க் போட்டா, இது யார் மார்க் போட்டானோடனே என்னை போயிருன்ட்டாங்க. நீ இந்த ஷூட்டிங்கே வரவிட நீ போயிருந்தாங்க. நான் வெளியே போகலான்னு இருக்கும்போதே என்னை கூப்பிட்டு விட்டாங்க. உடனே ரஜினி சார் கூப்பிடுறாரு அப்படின்னு. நான் போய் சாரி சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி சார்னே. அப்போ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்கன்னு என்னை தனியாக கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு தெரிஞ்சு எனக்கு நீங்கள் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. சாரி சார், நான் தெரியாமல் பண்ணேன். இல்லை இந்த படம் முழுக்க எனக்கு நீ மார்க் கொடு, இந்த படம் முழுக்க என் கூட நீ இரு அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாரு. நான் அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு காஸ்டியூம் வரும், ஃபைட் சீக்வன்ஸ்க்கு லெதர் பீசஸ் வரும். மிச்சம் ஆர்டினரி சீனுக்கு மிச்ச மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டுக்கெல்லாம் சாம்பிள் பீசஸ் வரும். அதை நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னுவார். அதே மாதிரி ஒரு பாட்டுக்கு 7 விதமான டியூன் போட்டு இளையராஜா சார் அனுப்புவார். அதை என்கிட்ட கொடுத்து நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னுவார். அப்போ டைலாக்லாம் வரும், அவருக்கு வர டைலாக்லாம் நீங்கள் பாருங்கன்னுவார்.
அப்படி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணார், கூடையே சாப்பிட வைப்பார். அப்புறம் என் கூட வந்து சாயங்கால நேரத்தை என்னோட வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பஸ் கண்டக்டராக இருந்து எப்படி இங்கே வந்து வாய்ப்புக்காக எப்படியெல்லாம் அலைஞ்சார், எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார், எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார். அப்போ ராத்திரி நான் வந்து படுக்கும்போது இந்த ரஜினிகாந்துக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குன்ற மாதிரி இருந்தது. நான் வந்து இந்த சிவாஜி சார் ஷூட்டிங்க்கு நான் ஊட்டிக்கு போயிருக்கும்போது ஒரு காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன். வந்து நான் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் நடராஜ் ஹோட்டல்னு, அதில் 4வது ரூமில் பாரதி ராஜா சார் தங்கியிருந்தார். ஒரு நாள் சாயங்காலம் அவருக்கு ஒரு நான் டைரி வந்து கொடுத்தேன். அவர் படம் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து சரியாக ஓடலை, அதனால் ரொம்ப அப்செட் ஆகியிருந்தார். அது பேப்பரெல்லாம் வந்திருந்தது. நான் என்ன பண்ணேன், அந்த படத்தை ரீஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். அந்த படத்தை எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலான்னு சொல்லி ஒரு டைரி முள்ள எழுதியிருந்தேன். அப்போ ஒரு நாள் சாயங்காலம் பாரதி ராஜா சாரை பார்த்து இந்த டைரியை கொடுத்தேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது படிங்க சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரஜினிகாந்த் சார் படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு 6 மாதம் கழித்து எங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒரு செமினார் வச்சுருந்தாங்க. ஒரு 10 நாள் பாரதி ராஜா சார் படமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க அவரோட இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவர் வந்த அன்னைக்கு வரவேற்புரை எனக்கு கொடுத்தாங்க. நான் வரவேற்புரை வாசித்துட்டு நான் அந்த பேப்பரை அவர்கிட்டயே கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்து உட்காந்துட்டேன். இப்போ கேள்வி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் என்ன பண்ணாருன்னா நிப்பாட்டி அவர் பேகை போய் திறந்து அந்த டைரி எடுத்துகிட்டு வந்தார். அது வந்து இதில் இருக்க கையெழுத்தும் இந்த வரவேற்பு இருக்க கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது, ஊட்டியில் டைரி கொடுத்த பையன் நீயான்னு கேட்டார். ஆமான்னு உடனே ஸ்டேஜில் வந்து ஆரம்பிரப்பன் சார், ரஜினிகாந்த் சார்லாம் உட்காந்துருந்தாங்க. சொன்னார், இந்த பையனை தான் சார் தேடிக்கிட்டு இருக்கேன் நான், இதில் பேரெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறான் சார் இவன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நிறையா வாஸ்து காமிச்சார். கீழே இறங்கி வந்து நீ வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுகிற, நல்லா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும்னு நீ என் கூட வான்னு சொல்லி அவர் கூட கூட்டிகிட்டு போனார். ஒரு கைதியின் டைரின்னு படம் டிஸ்கஷன், அது என்னை கொண்டு கூட உட்கார வச்சார். அதில் வந்து நிறைய பேர் ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க வந்தாங்க. 2 நாளுக்கு ஒருத்தர் வருவாங்க. முதல்ல பஞ்சர்ணசலம் சார் வந்தார், அப்புறம் கலைமணி சார் வந்தார், அப்புறம் பாலகுமாரன் வந்தார், அப்புறம் ராஜேஸ்வர் வந்தார், மணிரத்ன சார் வந்தார். அப்போ அவங்கெல்லாம் வரும்போது இவர் ராத்திரியில் என்கிட்ட கேட்பார், ஃபுல் டே டிஸ்கஷன் போகும், பாரதிராஜ் சார் எப்படி இருக்குன்னு கேட்பார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அப்படி வரும்போது திருப்தி இல்லை, இது எனக்கு திருப்தி இல்லைன்னு உடனே அப்போ அடுத்த ஆள்னு போகும்போது ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து உட்கார்ந்தார். அவர் வந்து அந்த கதை சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாதி கதை தான் சொன்னார், பிடிச்சிருந்தா மீதி கதையை அப்புறம் பேசலாம், இல்லைனா வேறு கதை பேசலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அப்போ பாரதிராஜா சார் கேட்டார், எப்படிரா இருக்குன்னார். நான் சொன்னேன், எனக்கு சார் இதுக்கு அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது சார், நம்ம டெக்னிக்லாம் பெருசு இல்லை சார், ஒரு கதையை எப்படி சொல்கிறோன்றதான் முக்கியம், அது இவர்கிட்ட நான் கற்றுக்கணும் சார்ண்ணே. சரி நீ போ அப்படின்னாரு. நல்லா வரந்தானே கூப்பிட்டு போனீங்கன்னு. சரி நீ போன்னாரு. நான் அவர்கிட்ட போய் பாக்யராஜர்கிட்ட போகும்போது அவர் என்னை எடுத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா பாரதி ராஜா சார் ஒருத்தனை எடுத்துகிட்டு வராருன்னா ஸ்டஃப் இல்லாமல் எடுத்துகிட்டு வர மாட்டார், உன்ட்டு அவ்வளோ ஸ்டஃப் இருந்தனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் வர நீ படிக்கிற, நான் எதாவது செஞ்சால் நீ வந்து இதெல்லாம் க்ளோஸ்அப்பாக, இதெல்லாம் மிட் ஷாட்டா, இதெல்லாம் லாங் ஷாட்டான்னுவேன், இதெல்லாம் ஒரு கேரக்டரான்னு சொல்லுவேன், உனக்கு இது வந்து எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி என்னை எடுத்துக்க மாட்டேன்ட்டார். ஒரு 6 மாதம் அவர் வீட்டிலையே போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் வீட்டிலையே காத்திருப்பேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கூப்பிட்டு பேச மாட்டாருன்னு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ராத்திரி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படி என்னையே என்கிட்ட இருக்குன்னாரு. நான் அவருடைய படங்களெல்லாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன்றது எல்லாத்தையும் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னார். என் கூட இருந்து நான் எப்படியெல்லாம் நான் யார்கிட்ட எப்படி டிஸ்கஸ் பண்ணுறேன், மிச்சவங்க எப்படி கேட்குறாங்க, நான் என்ன பேசுகிறேன், இதை வந்து நீ அப்சர்வ் பண்ணு, அது மட்டும் போதும் அப்படின்னாரு. அப்படியே அவட்ட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா மதுரையில் முடியாமல் போயிட்டாங்க, கை காலில் விளங்காமல் போயிடுச்சு. என் கூட பிறந்த அக்காலாம் வந்து பார்த்தாங்க, அவங்களாம் கல்யாணம் ஆகி போனவங்க 2 மாதம் பார்த்தாங்க. கடைசிக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம், அந்த பொண்ணு வந்து அம்மாவை பார்த்துக்கிட்டோம்னாங்க. அப்போ எனக்கு 23 வயசு தான். நான் சொன்னேன், நீங்கள் பார்த்து யார் சொன்னாலும் சரின்ட்டேன். அவங்களா ஒரு பொண்ணை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. நாகர்கோவிலில் அதான் கல்யாணம், என் மனைவியோடைய ஊர் நாகர்கோவில். அங்கே 1986 அக்டோபர் 21 கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரைட்டர்ஸும் வந்தாங்க. ஒரு பஸ்ஸு அவங்களே தனியாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அப்போ 2 மாதம் முன்னாடி யோசித்தோம், எல்லா ரைட்டர்ஸும் வராங்க, அவங்கள எப்படி கனப்படுத்தலான் போது அவங்ககிட்ட இருந்து கதை கவிதையெல்லாம் வாங்கி அது ஒரு தொகுப்பாக, வீடுன்னு ஒரு தொகுப்பாக அன்றைக்கி நான் வெளியிட்டேன். அந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் நடந்தது. அந்த சண்டே தான் சர்ச்சுக்கு போகிறது.
மிச்சப்படி எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. பரமண்டல ஜெபத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது எனக்கு. ஆனால் என் மனைவி பார்த்திங்கன்னா சினிமாவே பார்க்காதவா, சினிமாவே பார்க்காத ஒருத்தைய சினிமா பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி நான் வாரேன். எனக்கு கல்யாணம் நாகர்கோவிலில் நடந்தது. 4 நாள் கழித்து தான் மதுரையில் எங்கள் ஊரில் ரிசப்ஷன். அதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு புஸ்தகத்தை என்ன ஆயிடுச்சுன்னா கவிஞர் அறிவுமதி வாங்கிட்டு போனார். அது கலைஞர் கை வரைக்கும் போயிடுச்சு, கலைஞர் கருணாநிதி கைக்கு வரைக்கும் போயிடுச்சு. அப்போ கலைஞர் கருணாநிதி ஆள் அனுப்புனார், ஒரு லெட்டரோடு அனுப்புனார். அன்பு தம்பி பால்ராஜ் கென்னடிக்குன்னு, மிகவும் அற்புதமாக இருக்குது உங்களுடைய புஸ்தகம், உங்களை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன்னு எழுதியிருந்தார். அப்போ நான் ரிசப்ஷன் இருக்குது, நான் போக முடியாத சூழ்நிலை. உடனே ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. நான் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு பேசினேன். நான் அவங்க எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், அதிலும் தமிழ் புலமை உள்ளவர் ஒருத்தர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஃபோனில் ரொம்ப பாராட்டினார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ரிசப்ஷன் இருக்குது, நான் என்னால் வர முடியாது, நான் சென்னை வரும்போது உங்களை சந்திக்கிறேன்னு. அவர் உடனே என்ன சொன்னார்னா, உங்கள் திருமண புகைப்படத்தை அனுப்புங்க, ஏன்னா திருமணத்தை வச்சு தான் அந்த புஸ்தகம் வருது, நீங்களும் உங்கள் மனைவியும் மாலையோடு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை அனுப்புங்கன்னார். அப்போ அவங்க பத்திரிக்கை குங்குமத்தில் நான் என் மனைவி மணக்கோலத்தில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருந்தாங்க. திரைப்படக் கல்லூரியில் படிப்பவர்கள் கேமரா கருவி மட்டும் முடுக்குவதில்லை, பேனாவும் பிடிக்கிறார்கள்னு சொல்லி, ஒரு சோத்து பானைக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லி ஒரு கதையை எடுத்து அதிலேருந்து போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம எப்போ கதை எழுதினாலும் நான் கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் கொடுப்பேன், சந்திப்பேன், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அப்படி இருக்கும்போது நான் என் மனைவி விட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். இது நம்ம ஆளுன்னு படம் ஷூட்டிங்க்கு, அதுக்காக நான் அங்கே போயிட்டேன் நான். அப்போ எங்கள் மாமியார் என்னை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மருமகன் எப்படியாவது ஒரு வேலை பார்க்கணும், கல்யாணம் ஆகிருச்சு, ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் எங்கள் மாமியாருடைய ஒரு ப்ரெஷர் பண்ணதுனால என்ன பண்ணேன்னா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தூர்தர்ஷன் கேமராமேன் வேணும்னு போட்டிருந்தாங்க, குரூப் பி. அந்த எக்ஸாமு போய் யூபிஎஸ்சியில் போய் டெல்லியில் எழுதிட்டு வந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, தூர்தர்ஷனில் கேமராமேனை செலக்ட் பண்ணி எனக்கு பஞ்சாபில் ஜலந்தரில் போஸ்டிங் போட்டு எனக்கு ஆர்டர் அனுப்புனாங்க. போஸ்ட்மேன் என் கையில் தான் கொடுத்தாரு. அது யாருக்கு தெரியாது, வீட்டில் என் கையில் கொடுத்தேன்னு நான் கொடுத்தா தான் தெரியும். அதனால் கிழிச்சு போட்டேன். 2 மாதத்துக்கு அப்புறம் அகமதாபாத்தில் போஸ்டிங், குஜராத்தில் அகமதாபாத்தில் போஸ்டிங் போட்டு எனக்கு வந்தது, அதையும் கிழிச்சு போட்டேன். 3வது இடம் என்ன ஆயிடுச்சுன்னா, அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் போஸ்டிங் போட்டு வந்தது. நான் ஊரில் இல்லாத போதே எங்கள் அப்பா கையில் போஸ்ட்மேன் கொடுத்துட்டார். எங்கள் அப்பா அதை எடுத்துகிட்டு நேராக பாக்யராஜ் சார்ட்ட வந்துட்டார். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் கேட்பான், ஒரு 2 வருஷமாக அதை வேலைக்கு போகட்டும் அப்படின்னு. ஏன்னா நான் அதிகமாக பணம் செலவழிப்பேன். நிறைய கதை புஸ்தகம், கவிதை புஸ்தகம் வாங்குவேன். வீடு முழுக்க புஸ்தகமாக இருக்கும். பெயிண்ட்டு, ப்ரஷ்ஷுன்னு நிறைய செலவு பண்ணுவேன் இஷ்டம் போல். அதனால் எங்கள் அப்பா இவன் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரணும்னு. அப்போ பாக்யராஜ் சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், இனிமேல் டிவி பெருசாக வரப்போகுதுன்றாங்க, நம்ம இதிலேருந்து ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிறது நல்லதானே, ஒரு 2 வருஷம் தானே, நீ இப்போது தூர்தர்ஷனில் இரு, அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் என் கூட சேர்ந்துக்கலான்னாரு. அப்படி நான் தூர்தர்ஷனில் கேமராமேனாக நான் போனேன். அஸ்ஸாமுக்கு போனேன். எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சு, ஏஞ்சலின் தீப்தின்னு ஒரு பேர். அவளை கூட எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, அது என் மனைவி ஜெபம் பண்ணுவா, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என் மனைவி உட்காந்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவாள். எனக்கு இந்த பரமண்டல ஜெபத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் அவள் கூட உட்காந்துருப்பேன். இப்படி தான் என் ஜெப ஜீவிதம் போயிடுது. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போவேன், அவ்வளவுதான். அன்னன்னைக்கு நீதிமொழிகள் அந்தந்த தேதிக்கு படிப்பேன். அப்படி தான் என்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படி தான் இருந்தது. கர்த்தருக்கும் எனக்குள்ள சம்மந்தம் அவ்வளோதான் இருந்தது. அஸ்ஸாமில் போகும்போது பிரசிடெண்ட்டோட, வைஸ் பிரசிடெண்ட்டோட, பிரைம் மினிஸ்டரோட எல்லாம் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ ஒரு தடவை பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அவர்களோட 4 நாள் ஹெலிகாப்டரில் அவர் கூடயே ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது நார்த் ஈஸ்ட்டில். அப்படி ட்ராவல் பண்ணி போகும்போது அக்கார்டிங் டு ப்ரோட்டோக்கால் பிரகாரம் நம்ம பிரைம் மினிஸ்டரோட பேசக்கூடாது, பக்கத்தில் தான் இருப்பார். அவருடைய பிஏ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் பேசணும், அவர் தான் அவர்கிட்ட பேசுவார். ஏதாவது பிரைம் மினிஸ்டர் நேராக நம்மகிட்ட கேட்டால் தான் நம்ம பேசலாம். அப்போ 4 நாள் நான் அதே மாதிரி ப்ரோட்டோக்காலை மெயின்டைன் பண்ணி வந்துட்டேன். 4வது நாள் சாயங்காலம் ராஜ்பவனில் இருக்கும்போது உன்னை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறாரு அப்படின்னாங்க. நான் போகும்போது அவர் நரசிம்மராவ் சார் கேட்டார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, கேன் யூ டூ எ ஃபேவர் ஃபார் மீன்னார். எஸ் சார்னே, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எக்கனாமிஸ்ட் வராரு நார்த் ஈஸ்ட் ஹில் யூனிவர்சிட்டிக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு, 1 வாரம் இங்கே தங்கணும் ஷில்லாங்கில். அவர் தனியாக இருக்கிறது அவ்வளோ சரியாக இல்லைன்னா ரொம்ப லோன்லியாக இருக்குது இந்த ஏரியாலாம்.
அவருக்கு அக்காமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் யாராவது ஒரு கூட ஒருத்தர் தங்கியிருந்தால் நல்லா இருக்கும்னாரு. சரி சார், நான் தங்குறேன் சார்னே. அவர் தான் டாக்டர் மன்மோகன் சிங். ஒரு வாரம் அவரோட நான் தங்கியிருந்தேன். அவ்வளோ எளிமையான மனுஷனை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் சும்மா எத்தனை டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க சார்னு கேட்டேன். அவருக்கே தெரியல எத்தனை டாக்டரேட் இருக்குன்னே தெரியல. கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கும் போதும் அவர் டேபிளில் நேம் பிளேட் வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கிறது தண்ணியாக அங்கே தள்ளி இருந்தது. அதை எடுத்து அவருக்கு நினச்சேன், ஃபர்கெட் இட், லீவ் இட்ன்ட்டார். எங்கள் ஊரில் வந்து பிஏ பிஎல்னு இப்போ போட்டிருப்பாங்க கார்டில். பிஎல்க்கு மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா பிஎல் படிச்சுட்டு இருக்காருன்னு. அங்கே வீட்டுக்கு போனீங்கன்னா வக்கீல் வந்துட்டாரா, வக்கீல் போயிட்டாரா, செருப்பு கிடைக்குன்னுவான். ஆனால் அவன் எப்போ பிஎல் முடிக்கிறானே தெரியாது, இந்தியன் பீனட் கோடு என்னன்னே தெரியாது. அது மாதிரி டபுள் எம்ஏ முடிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவோம். பேரை விட சும்மா டபுள் எம்ஏன்னு தான் கை கொடுப்பானுங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கை கொடுத்தாலும் வெறும் மன்மோகன் சிங் சொல்லுவார். டாக்டர் மன்மோகன் சிங் யாருக்குமே கை கொடுத்ததில்லை. அப்போ எனக்குள்ள படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை, படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு. அப்போ நிறைய புத்தர் பேசினதெல்லாம், புத்தருடைய வாழ்க்கை, அவருடைய பேசினது, அவர் எல்லாத்தையும் படித்தேன். ஆனால் எனக்கு வந்து ஜென்னுன்னா என்ன, ஜென் ஃபிலாசபின்னா என்ன, சைக்காலஜி, செக்மெண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லியிருக்கார், சைக்காலஜிலாம் படித்து பார்த்தேன். அதெல்லாம் திருப்தி கிடைக்கல. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்குது, அது ஒன்றும் இருக்குன்னு. அப்புறம் மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன், சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். சென்னை தூர்தர்ஷனில் இருக்கும்போது 95 ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதம் இருக்கும். என் மனைவி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கா, நான் சும்மா கூட கண்ணை மூடி உட்காந்துருக்கிறேன். அப்போது ஒரு தரிசனம் பார்க்குறேன். அப்போ தரிசனம் கூட தெரியாது. ஒருத்தர் தாடி வச்சிருக்கிறாரு, வெள்ளை அங்கி போட்டிருக்காரு, வழுக்க தலையாக இருக்குது. அப்படியே பாடிக்கிட்டே ஒரு புல்வெளியில் போகிறாரு. ஒரு சாயங்கால வேலை. இதை எப்படி பார்த்தேன், இது எனக்கு தரிசனம்னு தெரியலை. ஒரு 4 நாள் கழித்து இன்ஸ்டியூட்டில் எனக்கு சீனியர், அவர் அந்த வழியாக வேலைக்கு போகிறவர் எங்கள் வீட்டில் வந்து ஒரு கேசட் கொடுத்தாரு, ஆடியோ கேசட். இதை கேட்டுப்பார், எங்கள் பக்கத்து வீட்டில் பாடிக்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருக்குது, கேட்டுப்பார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அதை நான் அதில் போடும்போது அதில் வந்து ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள்னு போட்டிருந்தது. அதை வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா, பிதாவே ஆராதிக்கிறேன், இயேசுவே அர்ப்பணிக்கிறேன், அந்த பாட்டை கேட்கும்போது எனக்குள்ளே ஏதோ நடக்குது. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இந்த பாட்டை கேட்கும்போது எனக்குள்ள அழுகையாக வருது. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த பாட்டை கேட்குறேன். கேட்டுட்டு அந்த கேசட்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு அம்மா எடுத்தாங்க. இந்த மாதிரி நான் பாட்டெல்லாம் கேட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இவரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். அந்த அம்மா கண்டிப்பான குரலில் பாட்டெல்லாம் கேட்கத்தான் செய்வாங்க, பாடுறவங்களும் போய் பார்ப்பாங்களான்ட்டாங்க. அப்போ வந்து நீ யார் என்னன்னு கேட்கும்போது என் பேர் மாதிரி பால்ராஜ் கென்னடி, தூர்தர்ஷனில் நான் கேமராமேனாக இருக்கேன்னொடனே அந்த அம்மா அலர்ட் ஆகிட்டாங்க. எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவியில் என்னை கேமராமேனாக இருக்கேன்னாங்க. ஆமான்னு உடனே என் நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினத்தில் இந்த ஹோட்டலில் இருக்க நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே இந்த மாதிரி இந்த பாட்டெல்லாம் கேட்டேன், பிடிச்சிருக்கு அப்படின்னு. இயேசு உன்னை நேசிக்கிறாருப்பா, நான் அழுகையாக வருதுன்னு. இல்லை, இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். சொன்னப்போ நான் உங்களை பார்க்கணுன்னே. என்ன எதுக்கு பார்க்கணுன்னா, இல்லை பார்க்கணும் ஆசையாக இருக்கணுன்னே, இந்த மாதம் கடைசியில் இத்தனாம் தேதிக்கு இந்த கேசலுக்கு அட்ரஸுக்கு வரவே வான்ட்டார். அதே மாதிரி போனேன். அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. போன உடனே நீ தானே பால்ராஜ் கென்னடின்ட்டு மேலே போனாங்க. முதல் மாடிக்கு போனேன். அதுக்கு மேலே போனாங்க. 3வது மாடி பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி, யாருமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூம்குள்ளே தான் அந்த பாடெல்லாம் பாடின ஃபாதர் இருப்பார் போலன்ட்டு. வாசலில் ஒருத்தர் கையில் கட்டி ஒரு டிஷர்ட் போட்டுட்டு டேப் ரெக்கார்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவர் தான் உள்ளே அனுப்புவார் போலன்ட்டு இருந்தால். அவர் திரும்பினா நான் தரிசனமாக பார்த்த அந்த உருவம் ஃபாதர் பெர்க்மன்ஸ். நான் அப்போ அழுதேன். ஏன்ப்பா அழுகிறேன்னாரு, நான் உங்களை சொப்பன மாதிரி நான் பார்த்தேன் ஃபாதர்னே. அப்படியானாரு. அப்புறம் பேசிகிட்டு இருந்துட்டு நான் சொன்னேன், தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருக்கேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களை வச்சு பாட்டு எடுக்கிறேன் தூர்தர்ஷனில்னே. அவர் சொன்னார், நான் நடிக்க தெரியாதுப்பா, நான் கேமராமேனெல்லாம் நடித்தது இல்லைப்பான்னார். நான் சொன்னேன், சிவாஜி சார், ரஜினி சாரோடலாம் நான் வேலை பார்த்துருக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்கன்னு ஃபாதர் பெர்க்மன்ஸை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி அவரை பாட்டு எடுத்தேன். 1996 குட் ஃப்ரைடே அன்றைக்கி அது டெலிகாஸ்ட் ஆச்சு. டெலிகாஸ்ட் ஆனால் அதிகமான பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சது, மோஸ்ட் வியூவர்ஷிப்னு சொல்லிட்டு. 54,000 லெட்டர் வந்திருந்தது அதுக்கு. அப்போ இமெயிலெலாம் கிடையாது. அப்போ எனக்கு வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ கேட்டார், எனக்கு இந்த மாதிரி இந்த காப்பி வேணும்னார். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, அதை காப்பி எடுக்க முடியாது,
உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்ட்டு இங்கே விஜிபி கோல்டன் பீச்சில் வச்சு ஒரு வால்யூம் அவருக்கு வீடியோவில் ஷூட் பண்ணி கொடுத்தா இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ இன்னும் எடுக்கணும் போது நான் சென்னையில் எங்கே கிராமமாக கிடையாது, அதனால் அங்கே ஜெபத்தோட்டத்திலே போய் காளையார் கோயிலே போய் அங்கே சுற்றி இருக்க கிராமத்தில் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். 2 வால்யூமாக அட் அ டைம் ஷூட் பண்ணலாம், டே அண்ட் நைட்னு. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போ கேமரா எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி 4 மாவடியில் மோகன் சி லாசரஸ்னு ஒரு பிரதர் இருக்கார், அவர்கிட்ட கேமரா இருக்குன்னார். அதை வாங்கிறதுக்காக கேட்குறதுக்காக நான் அங்கே போனேன். அங்கே போனால் அவர் மோகன் சி லாசரஸ் பிரதர் வந்து என் கூட 2 நாள் தங்குங்க, நான் தரேன்னார். அந்த 2 நாள் என்கிட்ட அநேக காரியங்களை பேசினார். இங்கே தான் எனக்கு இயேசு கிறிஸ்து தரிசனமானார், இப்படி எனக்கு இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார், இப்படியெல்லாம் எனக்கு இதை சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு இவர் எதுக்கு இதை நம்மகிட்ட பேசுகிறாருன்னு இருந்துச்சு. அப்போ 2 நாள் கழித்து எனக்கு கேமரா கொடுத்து எனக்கு நீ அனுப்புனார். எடுத்து நான் 2வது வால்யூம் 3வது வால்யூமும் சுற்றி கிராமங்களில் வச்சு ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வச்சு ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு படம் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் படம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாக்கியராஜர் டிஸ்கஷனில் உட்காந்துருப்பேன், எப்படியாவது பாக்கியராஜரோட கேமரா பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ஒரு நாள் பாக்கியராஜர்கிட்ட எனக்கு கேமரா பண்ண சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது, இவ்வளோ நாள் நீ ஸ்கிரிப்டில் தானே இருந்தேன், நீ எப்படி கேமரா பண்ணணுன்னு கேட்கணுன்னே நீ அப்டேட் பண்ணணுன்னு பிசி ஸ்ரீராம்ன்ற கேமராமேன்ட்டு போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒரு 2.5 வருஷம் டே நைட்னு வேலை பார்த்தேன். தூர்தர்ஷன் லாங் லீவ் போட்டுட்டு அவர்கிட்ட போய் வேலை பார்த்தேன். ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில்ம்ஸு. நீங்கள் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணுறது வேறு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்ச். ஒரு ஃப்ரேம் கூட நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அவர்கிட்ட வேலை பார்த்தேன் 2.5 வருஷம். எல்லாம் வரும்போது என்னாச்சுன்னா எனக்கு திருவன்றம் தூர்தர்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டேன். அங்கே போயிருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்லேருந்து, அதான் ஜார்ஜ் லூகாஸருடைய ஸ்டுடியோ, கிராஃபிக் ஸ்டுடியோவில் அதுதான் இப்போ பெஸ்ட் ஃபேமஸ் ஸ்டுடியோ. அங்கேருந்து ரோப் கோல்மேன்ற ஒருத்தர் சீஃப், அவர் தான் அந்த ஐஎல்எம்முடைய சீஃப், அவர் வந்திருந்தார். இந்த ஸ்டார் வார்ஸ்ன்ற படத்தோடைய ஒரு பார்ட்டை கொண்டாந்து அங்கே காமிச்சார். ஆல் ஓவர் இந்தியா எல்லா ப்ரெஸ் பீப்புளும் வந்திருந்தாங்க, அதை போட்டு காமிச்சார். அப்போ எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக கேட்டாங்க, எத்தனை பேர் ஷூட்டிங் இன்வால்வ் ஆவீங்க, எவ்வளவு பட்ஜெட்டு, இப்படி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் யார் அதை ஸ்கெட்ச் பண்ணான்னு கேட்டேன். அந்த கேள்வி கேட்டோடனே அவர் நிப்பாட்டி, யார் இந்த கேள்வி கேட்டானோடனே நான் உடனே முன்னாடி வாடினார். முன்னாடி வந்து உட்கார வச்சு அந்த படத்தை போட்டு ஒவ்வொரு ஃப்ரேமாக நிப்பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணினார். நான் சொன்னேன், இது வந்து ஸ்பேஸில் நடக்குது, ஏலியன் எலிமெண்ட்ஸ்ன்றீங்க, ஆனால் இது சைனீஸ் கேரக்டர் மாதிரி இருக்குது, சைனா மாதிரி இருக்குன்னு. அப்போ எப்படின்னு சொன்னார். அப்போ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த அனாட்டமி எப்படி இருக்குது, பில்டிங்குடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அவர், நீ சைனாவுக்கு போயிருக்கான்னு கேட்டார். இல்லை, சின்ன வயசில் என்டர் தி ட்ராகன்ற ப்ரூஸ்லி படத்தை 7 தடவை நான் பார்த்துருக்கேன், அதில் இப்படி இருக்கும்னு. உடனே அவர் நிறைய கேள்வி கேட்டார். ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற சினிமா சம்மந்தமாக, நீ வந்து கிராஃபிக்ஸை கற்றுக்கோ அப்படின்னார். அப்போ சில சாஃப்ட்வேர் பேர்லாம் எழுதி கொடுத்தார். அது எங்கே இருக்குதுன்னு இந்தியா முழுக்க நான் சர்ச் பண்ணும்போது சென்னையில் பென்டாமீடியாவில் தான் அது இருக்குதுன்னு. இப்போ பென்டாமீடியாவில் வந்து நான் அப்ரோச் பண்ணும்போது சொன்னாங்க, 2D படிச்சுட்டு வாங்கினாங்க. அப்போ எரினா மல்டிமீடியாவில் போய் 2D படிச்சுட்டு 3Dக்காக ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காகவும் பென்டாமீடியாவில் சேர்ந்தேன். அவங்க சொன்னாங்க, ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் சேர முடியும். தூர்தர்ஷனை ரிசைன் பண்ணிவிட்டு வந்தேன். என் குடும்பத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்னாங்க, பொம்பளை பிள்ளை இருக்குது, அது ஸ்கூலுக்கு படிக்கணும், நீ வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதை வந்து நீ அதை வந்து ஒரு செக்யூர்டு ஜாபு, அதை விடக்கூடாதுன்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு தாகம் இருந்தது, ஏதோ ஒன்று எனக்கு தேவைன்னு. அதனால நான் தூர்தர்ஷன் வேலையை 11 வருஷம் சர்வீஸை ரிசைன் பண்ணிவிட்டு பென்டாமீடியாவில் சேர்ந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். அதில் நல்ல ஒரு 2.5 வருஷம் நல்லா கற்றுக்கிட்டு வரும்போது ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன். திரும்ப பாக்யராஜர்கிட்ட போய் சேர முடியல. பாக்யராஜ் சாருக்கு இப்போ ஒரு கடினமான சூழ்நிலை, படம் பண்ண முடியாத சூழ்நிலை. பிசி ஸ்ரீராம் சாரை பார்க்கலான்னா லண்டனில் இருக்காருன்ட்டாங்க. வேறு எங்கேயுமே போக முடியல, எல்லா வாசலும் அடைபட்டுருச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், மகளை படிக்க வைக்கணும், டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இப்படி கஷ்டமான சூழ்நிலை போகும்போது ஒரு நாள் வந்து எங்கள் சோஃபாவுக்கு கீழே ஒரு புக்கு கிடந்தது. அதை எடுத்து பார்த்தா ஏசு அழைக்கிறாருன்னு இருந்தது. எடுத்து பார்த்தா இல்லை, டிஜிஎஸ் தினகரன் ஒரு ஃபோட்டோ போட்டு எங்களுக்கு டிவி நிகழ்ச்சி பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு போட்டிருந்தது. நான் அதை, எனக்கு விருப்பம் இல்லை, சினிமா தான் நம்ம கரெக்டாக இருக்கணும், இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறோன்னு சொல்லி காமிச்சேன் ஒய்ஃப்கிட்ட. அப்போ என் ஒய்ஃப் பார்த்துட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒரு வேலையை அப்போப்பான்னாங்க. எனக்கு வந்து பிடிக்கலை, இருந்தாலும் சரின்ட்டு ரெஸ்யூம் எடுத்துகிட்டு ஜீசஸ் காலுக்கு போனேன். செக்யூரிட்டி உள்ள விடலை, கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் ஆள் அனுப்புனாங்க. தலைவலிக்குதுன்ட்டு நான் போகல.
அடுத்த நாள் வந்து இன்னொரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போகல. 3ஆவது நாள் நீங்கள் எல்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்கன்ட்டாங்க. சரி கையோடு கூப்பிட்டு போனாங்க. இதே விஜிபி கோல்டன் பீச்சில் சாம், ஷேரன், ஸ்வீட்டி எல்லாம் வச்சு இன்னும் சின்ன பிள்ளைகளை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணுன்னாங்க. இவாஞ்சலின் பால் தினகரன் சிஸ்டர் இருந்தாங்க. சரி நம்ம இவங்களை கடினமாக நடத்தினோம்னா நம்மளை நிப்பாட்டிடுவாங்கன்னு கடினமாக வேலைகள்லாம் கொடுத்து அவங்களை அந்த பாட்டு எடுத்தேன். அடுத்த நாள் நான் காலையில் போகும்போது பால் தினகரன் என்பவர் வந்து நேற்று ராத்திரி வந்து உங்களை பற்றி உயர்வாக பேசினா இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைக்காதுன்னு. அடுத்த நாள் நான் லைட்டிங்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். முதல் நாள் எனக்கு 6000 ரூபா சம்பளம் போட்டாங்க. அடுத்த நாள் அதை அடித்து 7000 போட்டாங்க. ஆனால் நான் டெய்லி என் ஒய்ஃப்ட்ட வந்து இல்லைம்மா அந்த ஏசு அழைக்கிறேன் ஒத்து வராது, எனக்கு பாக்யராஜ் சார் தான் கரெக்டாக இருக்கும், எனக்கு சினிமாக்கே நம்ம இதை ஒத்து வராதுன்னு. என் ஒய்ஃப் கேட்கவே இல்லை. ஒரு 10-15 நாள் போயிருக்கோம். அக்டோபர் 30 ராத்திரி என் ஒய்ஃப் சொல்லி ரிசைன் பண்ணியிருக்கேன்ட்டா. சரி நான் ரிசைனேஷன் எழுதிட்டு படுத்துட்டேன். காலையில் 3 மணிக்கு எழுப்பின வாங்க ஜோம் பண்ணுவோன்னா எனக்கு பயந்துட்டேன். திரும்ப ஜீசஸ் கால்ஸ் போன்னு சொல்லிடுவாளோன்ட்டு உட்காந்துருந்தேன். அப்போ அவள் வந்து நாங்கள் கீழ்ப்படியாமல் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா, தேவ சித்தத்துக்கு எதிராக நடந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பான்னு ஜோம் பண்ணா. ஒரு 3லேருந்து 6 வரைக்கும் ஜோம் பண்ணான். மனசு மாறல. சந்தோஷமாக ரிசைனேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போனேன். பால் தினகரன் பிரதர் வாசலின்னு பிடிச்சிட்டார். பிடிச்சி வாங்கன்னு உட்கார வச்சார் ரூமில். என்கிட்ட சில கேள்விகள் கேட்டார். நான் பார்த்தேன் இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இவருக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு மடன்னு என்ன தோணிச்சோ பதில் சொன்னேன். அதில் 10வது கேள்வி, நீங்கள் தூர்தர்ஷனில் கேமராமேனாக இருக்கும்போது மாதம் 18,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டோம், நாங்கள் கூட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வேணும்னு. நான் ரிசைனேஷன் கேள்வி சொன்னாலும் எனக்கு வேண்டாம் பிரதர்னேன். 20 தரேன்னார். இல்லை வேணாம் பிரதர்ன்ட்டேன். 25 தரேன்னார். வேணான்ட்டேன். 30,000 தரேன்னார். வேணான்ட்டேன். அப்போ செல்வராஜன் ஒருத்தர், அவர் தான் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர் 30,000 சம்பளம், அவர் தான் ஹெட்டு. ஆனால் பால் எனக்கு சொன்னார் 40,000 தரேன், ஏன்னா நீங்கள் யூபிஎஸ்சி குரூப் பி எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் 4 வால்யூம் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் உங்களை ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் 40,000 தரேன்னார். இல்லை பத எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப அவர் 40,000 போகும்போது எனக்குள்ளே ஒரு ஷாக் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு 6 மாதம் முன்னாடி பென்டாமீடியாவில் நான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 5,500 ஸ்டைஃபனாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது என் ஒய்ஃப் ஒரு நாள் சொன்னால், நேற்று நான் சொப்பனம் பார்த்தேன், நேற்று ராத்திரி ஜீசஸ் வந்து எனக்கு 19,000 காமிச்சார், உங்களுக்கு 19,000 சம்பளம் வரப்போகுதுன்னா. அப்போ நான் அவளை வந்து கேலி பண்ணினேன், இது என்ன இயேசு கிறிஸ்துவில கஞ்சத்தனமாக இருக்கார், 15, 20, 25ன்னு சொல்லாமன்ட்டு. என்ன அறியாமல் நான் 19,000 கொடுங்கன்னு. அப்போ பால் பிரதர் திரும்ப கேட்டார், நான் தரக்கு பதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 40,000 இருக்கு, நான் கையெழுத்து போட்டால் அவங்களுக்கு 40,000 வேணும், இல்லை எனக்கு 19,000 கொடுங்க. திரும்பவும் கேட்டார், 40,000 தரேன் பிரதர், இல்லை எனக்கு 19 கொடுங்க. ஆரியூஷன்னு ஷேர்னோடனே ஒரு டேபிள் இருந்தது, கம்ப்யூட்டர் டேபிள், அதுக்கு கீழே கீபோர்டு இருந்துச்சு, அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்து என் கையில் கொடுத்தார். சிவப்பு கலர் ஸ்கெட்சில் நல்ல பெரிய எழுத்தில் நான் சொன்ன 10 பதில் எழுதியிருந்தது, இங்கிலீஷில் எழுதியிருந்தது. 10வது, இஃப் யூ ஆஸ்கிங் 19,000 or 19,500, he will prefer only 19,000. I want to meet this gentleman with his family immediately. இவர்கிட்ட 19,000 வேணுமா 19,500 வேணுமான்னு கேட்டால் இவர் 19,000 தான் கேட்பார். இவர் குடும்பத்துடன் நான் உடனடியாக சந்திக்க வேண்டும் போட்டு பெருக்கல் போட்டு 4 புள்ளி வச்சு டிஜிஎஸ் தினகரன் போட்டிருந்தது. மேலே 4 AM போட்டிருந்தது. அப்போ பால்பதி என்று சொன்னார், இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு அப்பாட்ட கர்த்தர் பேசினார், உங்களை தலையாக வைக்க வேண்டிய ஆளை வாழா வச்சதுனால இன்றைக்கி நீங்கள் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், உங்களை பிடிக்கத்தான் அப்பான்னு அனுப்புனார்ன்ட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். ஏஞ்சல் விழாவுக்கு ஃபோன் பண்ணி டிஜிஎஸ் எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி அப்பா நான் பிடிச்சிட்டேன் பண்ணோடனே டிஜிஎஸ் தினகரன் பிரதர் வந்தாங்க. வந்து என் மனைவி என் மகளையும் வர சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்களும் வந்தாங்க. என் தலைமையில் கை வைத்து ஒரு அந்நிய பாஷையில் பாடி தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் திங்கக்கிழமை ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன், செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன், புதன்கிழமைக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேன். திங்கக்கிழமைக்கு போடுற ட்ரெஸ்ஸை நான் புதன்கிழமை போட மாட்டேன், புதன்கிழமை போடுற ட்ரெஸ்ஸை நான் சனிக்கிழமை போட மாட்டேன், இந்த பேண்ட் இந்த ஷர்ட் நான் வச்சுருப்பி மாற்றி போட மாட்டேன். இதை தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே மாதிரி என் வாட்சில் எப்போயுமே 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருப்பேன். என் வீட்டில் இருக்க கிளாக்லாம் 10 minutes ஃபாஸ்ட்டில் இருக்கும், அதை சொன்னார். அதே மாதிரி சென்னை தூர்தர்ஷனில் நான் எப்படி வேலை பார்த்தேன்றதை சொன்னார். அந்த பில்டிங் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரு, எங்கே எந்த என்ட்ரன்ஸ் போவோம், நான் எந்த இடத்துல உட்காருவேன். நான் வந்து கேமராவை என் மடியில் வச்சு தான் போவேன். நான் எல்லாருமே கார் பூட்டில் வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அப்போ காருடைய வேல்யூ 6 லட்சம் தான், ஆனால் கேமராவுடைய வேல்யூ 22 லட்ச ரூபா. நான் சொல்லுவேன், இது என் குழந்தை மாதிரி, இதை வச்சா நான் சாப்பிட்றேன்னு. அதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு வந்து நீ ஒரு மேன்மையான மனுஷன் அவனை உயர்த்த போகிறாருனாரு. ஒரு 6 மாத காலம் டிஜிஎஸ் தினகரனோட இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிஎஸ் அங்கிளோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதி எனக்கு அனுப்புங்கன்னு அதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பார். நான் என்னென்ன பண்ணலாம் ஜீசஸ் கால்ஸில்,
மீடியாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி நான் அனுப்புவேன். நான் என்னென்ன பாயிண்ட்டு போட்டு எழுதுகிறேனோ அப்படியே அதே பாயிண்டில் அடுத்த நாள் அவர் ஜெபிச்சு எழுதி அனுப்புவார். அப்போ அவரோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நல்ல ஒரு பெரிய செட்டு போடணும், வீடு மாதிரி. ஏன்னா நீங்கள் உட்காந்து பேசுங்க, எதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த மைக்கெல்லாம் வைக்கணும். சாதாரண பேசலாம்னா ஒரு செகண்ட் கண்ணை மூடுவார். எனக்கு தெரியாது ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவர் ஃபாஸ்டிங் இருக்கும்போதெல்லாம் கூட உட்காந்துருப்பேன். அது எழுதுவார், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கு பதில் எழுதுவார், தேவ சித்தம் எழுதுவார். அப்போ அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாரு, கூட்டத்தில் இருக்கும்போது எப்படி பேசுகிறாருன்னு கேட்பேன். அதே மாதிரி கூட்டத்தில் பிசாசை விரட்ட மாட்டார், தனியாக வர சொல்லி ஜீசஸில் வச்சு தான் பிசாசை விரட்டுவார். அதே மாதிரி அந்நிய பாஷை பேச மாட்டார், ஆனால் தனியாக இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுவார். இதெல்லாம் அவர்கிட்ட நான் கேட்பேன். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லுவார். அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, எப்படி கேட்குறாரு, இதெல்லாம் கேட்பேன். ஆனால் எனக்கு தெரியாது, இதே மாதிரி நான் வரப்போகிறேன்னு தெரியாது. அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். தெரியாது. 3 தடவை ரிசைன் பண்ணி 3 தடவையும் கூப்பிட்டு வாபஸ் வாங்க வச்சார். 4 தடவை அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது ரிசைனேஷன் எழுதிட்டு வெளியே வந்துட்டேன். திரும்ப கஷ்டத்துக்குள்ளே வந்துட்டேன். குடும்பத்தில் பயங்கர கஷ்டம். டாக்டர் ஜான் ஜோசப், அருள்ராஜ் மீட்டிங்கில் எல்லாம் போய் உட்காந்துருப்பேன், ஏதாவது ஆண்டவர் பேச மாட்டாரான்ட்டு. ஏன்னா ஜீஸ் கல்ஸ் பண்ண திரும்ப உள்ளே கூட்டி போயிடுவாங்கன்ட்டு. யார்கிட்டையும் நெருங்க முடியலை. அப்படி இருக்கும்போது 2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு என் அறையில் நான் முழங்கால் படிக்கிட்டேன். நான் முழுமையாக ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன். என் பாவத்தால் நான் அறிக்கை செய்தேன். நான் அறிக்கை செய்ய ஆரம்பித்த உடனே என் கண்ணு முன்னால் டிவியில் தர்ற மாதிரி எல்லா காட்சியாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் வார்த்தையால் சொல்லலை, ஆண்டவர் இதுக்காக மன்னிங்கன்னு. ஒரு 15-20 நிமிஷம் போயிருக்கும். அது முடிஞ்ச உடனே என் மேலே ஒரு பெரிய வல்லமை இறங்கி வந்தது, ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவையும் கண்ணு முன்னாடி வந்து நின்னார். நீ உன்னை தேட வச்சது என்னத்தான் தேட வச்சேன். இளையராஜாவுக்கும் மேலே, MS விஸ்வநாதனுக்கும் மேலே, எம்ஜிஆருக்கும் மேலே, சிவாஜிக்கும் மேலே, கவிதைகளுக்கெல்லாம் மேலே என்ன தேட வச்சேன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் எனக்கு பைபிளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இரவு பகலாக நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். வெளியே இருட்டாக இருக்கா, வெயில் அடிக்குதா, எதுவுமே தெரியாது. பகலாக இருட்டான்னு எதுவுமே தெரியாது. உட்காந்து ஃபுல்லாக பைபிள் 6 மாதம் எனக்கு டீச் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு ஒரு அம்மா, ஒரு முஸ்லீம் அம்மா, கால் வந்து யானைக்கால் மாதிரி இருக்குது, வந்து நிற்கிறாங்க. அவங்க தங்கச்சியோட ஜெபம் பண்ணணுன்னாங்க. கையில் ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சுருந்தாங்க. நான் ஜெபம் பண்ணணுன்னு எப்படி தெரியும்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது பார்ப்பையா, நான் பழக்கடை வச்சுருக்கிறேன், நான் அந்த நடபாதையில் பழம் விற்கிறேம்மான்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களே, நான் ஜெபிச்சதே கிடையாது, சரி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களேன்னு உட்கார வச்சு அந்த எண்ணெயை எடுத்து, தேங்காய் எண்ணெய் எடுத்து முழங்காலிருந்து கீழே வரைக்கும் இயேசுவின் ரத்தத்தை பூசினேன், இயேசுவை நம்பி வந்திருக்காங்க, சுகப்படுத்துங்கப்பான்னு இவ்வளோதான் சொல்லி அனுப்புனேன். 3ஆவது நாள் கால் சரியாயிட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற 10-15 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ப்ரே பண்ணுறேன். அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியுது. எனக்கு இது வரங்கள்லாம் தெரியாது. அப்போ நான் அப்படி சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அதில் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள், அங்கே வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்கப்பான்னாரு. சரின்னு அங்கே போனேன். அங்கே போனால் வந்து அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வந்திருந்தாங்க. உங்கள் சாட்சி சொல்லுங்கய்யா, உங்கள் வாழ்க்கையை சொல்லுங்கன்னாரு. இப்போ இந்த மாதிரி சாட்சியை நான் சொல்லும்போது அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தேன். எங்கள் சர்ச்சில் இருந்து இந்த சாட்சி சொல்லுங்கன்னாரு. அப்படி ஒவ்வொரு சர்ச்சாக சாட்சி சொல்ல ஆரம்பித்தேன். அப்படியே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இப்படி ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்போ எனக்கு ஒரு நாள் ராத்திரி பாஸ்டர் சாம்பி செல்லத்துறை ஃபோன் பண்ணுறார். எனக்கு யாரெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி காட் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, சேனலு, டிவி சேனல், அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புனேன். இது இன்டர்நேஷ்னல் டெலிகாஸ்ட்டுக்கு இது அன்ஃபிட்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கேமரா பண்ண பசங்க சொன்னாங்க, உங்களை ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் போய் என்ன பண்ணேன்னா, அவரை உட்கார வச்சு லைட் பண்ணி சும்மா டெம்பரவரியாக ஒரு எபிசோடு எடுத்து கொடுத்தேன். காட் டிவிலேருந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் வந்துருச்சு. அவர் சொன்னார், எனக்கு சர்ச்சில் பேசுகிறதே எடுத்தால் நல்லாயிருக்கும் பாஸ்டர்னே. அப்போ எப்படி எடுக்கணுன்னாரு, நான் சர்ச்சிலே செட்டெல்லாம் போட்டு லைட்டிங்லாம் பண்ணி மல்டி கேமரா செட்டப்பில் அவருக்கு எடுத்து கொடுத்தேன். எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஸ்டேஜில் நடந்து வந்து பேசணும்லாம் சொல்லி கொடுத்து அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி எனக்கு போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த ஒருத்தரை பார்க்க போகிறேன், நீங்கள் கூட வாங்கினார். யாருன்னு? ஐசக் ஜோன்னார். எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் யாருன்னே, இங்கிலீஷில் பாட்டு பாடுவார், லைவ் கான்சர்ட்லாம் பண்ணுவார்னார். சரி கூட போய் உட்காந்துருந்தேன். அவங்க ரெண்டும் பேசிகிட்டே இருந்தாங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். திடீர்னு ஐசக் ஜோபர் என் பக்கம் திரும்பி, பிரதர் நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு, அடுத்த கான்செப்டை முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு, நீங்கள் யாருன்னார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சிங்கிள் கேமரான்னு மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், மல்டி கேமரான்னு தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்,
ஆனால் லைவ் கான்சர்ட் நான் பண்ணதில்லை அப்படின்னு. இல்லை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாருன்னு. அப்போ அவருக்கு லைவ் கான்சர்ட் பண்ண ஆரம்பித்தேன் வரிசையாக. அதுக்கப்புறம் ஜெஸ்ஸன் எடின்போரோ, ஆல்வின் தாமஸ் அவங்களுக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சாட்விக்கு 7, 8 2 கான்சர்ட் பண்ணேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் எனக்கு பிரசங்கம்ன்றதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்படியே வீடு வீடெல்லாம் ஜெபம் பண்ண போனேன். அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க சொன்னார் ஆண்டவர் வீட்டில். நான் பைபிள் ஸ்டடி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்து ஒரு 20-25 பேர் வருவாங்க. பைபிள் ஸ்டடி எடுக்க ஆரம்பித்தேன். அப்படி எடுத்து வரும்போது ஒரு நாள் பரிசுத்தாவின் வரங்களை எடுக்கலாமேன்னு சொல்லி பரிசுத்தாவின் வரங்களை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 50 பேர் வந்துட்டாங்க. வீட்டில் உட்கார வைக்க முடியல. சரி, பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல் மாதிரி எடுத்து அங்கே வாடகைக்கு எடுத்து அங்கே போய் நடத்தலான்னு போனால் போகிற வழியில் வர வழிங்களா என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் வரலாமான்னு கேட்டாங்க. 130 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு ஹால் எடுத்து 3 நாள் ஒரு ஏசி ஹால் எடுத்து லைட்டு எல்லாம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி சவுண்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மல்டி கேமராவில் ஷூட் பண்ணி 2013 பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாம்னு பவர் மினிஸ்ட்ரி ஒரு 3 நாள் எடுத்தேன். காலை 8:30 ஆரம்பித்தா நான் 8:30 மணிக்கு வரோம். வெளியூர்லேருந்து வரவங்களாம் தங்க வச்சுட்டோம். இப்படி அவங்க சாப்பாடு 3 வேளை சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் நாங்கள் டிசிப்ளினாக பண்ணோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து அட்டன் பண்ண 2-3 பாஸ்டர்ஸ் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து நடத்துங்கன்னாங்க. அப்புறம் ஒரு பாஸ்டர்ஸ்க்குனே நடத்தினேன். அப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கர்த்தருடைய நாமம் விட ஒரு 30-35 பவர் மினிஸ்ட்ரி நடத்திட்டேன். பரிசுத்தாவின் வரங்களை குறித்து எப்படி கர்த்தர் பேசுவோம், நம்ம மனசு எப்படி பேசும், நம்ம மனசாட்சி எப்படி பேசும், நம்ம உள்ளுணர்வு எப்படி பேசும், பரிசுத்தாவியானவர் இந்த உள்ளுணர்வு எடுத்து நம்மளோட எப்படி பேசுவார் அப்படின்றத கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் இதெல்லாம் குறித்து எழுதி ஒரு புஸ்தகமாக ஊழியங்கள் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரங்கள்னு ஒரு 590 பக்கத்துக்கு 2019 வெளியிட்டேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ், அப்புறம் ஃபாதர் பெர்க்மான்ஸ், அப்போ நான் போகிற நியூ லைஃப் ஏஜ் சர்ச் பாஸ்டர் டி மோகன், இவங்க 3 பேரும் முன்னுரை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷமாக ஞானத்தை குறித்து எழுதிக்கிட்டு இருந்தேன். போன வருஷம்தான் அந்த ஞானத்தை குறித்து 520 பக்கத்துக்கு வெளியிட்டேன். அப்படி என்னுடைய ஊழியம் போய்கிட்டு இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அநேகரை உருவாக்கணும், அநேக தீமோத்துக்களையும் தீத்துக்களையும் எப்பாப்பிராத்துக்களையும் ஆக்கிலால் பிரிசில்லாக்களையும் லூக்காக்களையும் பவுல மாதிரி உருவாக்கணுன்றது எனக்கு வாஞ்ச. ஆண்டவர் எப்படி பேசுவார், அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எப்படி கேட்கணுன்றதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. இதே மாதிரி மீடியாவில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி லைட் பண்ணணும், எப்படி க்ளோஸ்அப் எடுக்கணும், எப்படி மிட்ஷாட் எடுக்கணும், மல்டி கேமரா பண்ணும்போது எப்படி லைட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம் மீடியாவில் சொல்லிக் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் சீஷர்களை உருவாக்கணும், அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கணுன்றது என்னுடைய வாஞ்ச. கர்த்தர் தான் எனக்கு அதுக்கு கிருபை பாராட்டணும். இவ்வளோ நேரம் நான் என் சாட்சி சொன்னேன். இது என்னுடைய சாட்சின்னு சொல்கிறத விட இயேசு பற்றின சாட்சி. எப்படி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் கடந்து வந்தார். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருந்தேன். நான் வேதத்தை படிக்கலை, ஜெபிக்கலை, அப்படி தான் இருந்தேன். ஒரு பேருக்கு கிறிஸ்தவனாக இருந்தேன். என் பேர் கிறிஸ்தவ பேர், அவ்வளோதான், அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எப்படி இயேசு கடந்து வந்தார்னு தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நான் ஒரு படம் வரைகிறவனா, வந்து கதை கவிதை எழுதுகிறவனா, ஒரு மியூசிக்கில் அப்படி கொண்டு வந்தார். கேமராமேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் போனேன், அப்புறம் தூர்தர்ஷனில் கொண்டு வந்தார். இப்படியெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கடைசியாக அவர் தான் எல்லான்னு எனக்கு காமிச்சார். எனக்கு எதுலேயுமே திருப்தி கிடைக்கல. நான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சாட்சியை திரும்பி பார்த்தீங்கன்னா எதுலேயுமே எனக்கு திருப்தி ஆகலை. எல்லாத்தையும் கடந்து வந்து கடைசியாக இயேசு தான் எல்லான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, புல்புல் தாரான்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுப்பாங்க. அதில் வாசிக்கும்போது அது ஈஸியாக இருக்குன்றா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவேன்னு கடன்னு வாசிட்டு. ஆனால் அதுதான் என் வாழ்க்கை ஆயிடுச்சு. எல்லாம் இயேசு தான். நான் தேடின எல்லாமே இயேசுகிட்ட கிடச்சிது. எனக்கு எங்கெங்கேயோ போய் ஏதோ தேடினேன். எனக்குள்ள ஏதோ ஒன்று தேவைன்னு. அது யாருன்னா இயேசு தான். இந்த இயேசு உங்களுக்கும் கிடைப்பார். ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து 7 கடல் தாண்டி போக வேண்டாம், நீங்கள் வானம் ஏறி போக வேண்டாம். அங்கே இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களை நோக்கி கடந்து வருவார். அதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். இயேசுவே நீர் வாருமையானா உடனே இறங்கி வருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட உண்டு. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவர் தெய்வம், அவர் கடவுள், அவர் ஆண்டவர். கூப்பிட்டு பாருங்கள், இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்கள், கடந்து வருவார். என்னை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும்,
அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கென்னடி மினிஸ்ட்ரிஸ்னு யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப்பில் போய் கென்னடி மினிஸ்ட்ரிஸ்னு போட்டிங்கன்னா நான் பேசின எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய காரியங்களை நான் பேசியிருக்கிறேன். அது மூலமாக நீங்கள் தொடர்பும் கொள்ளலாம், ஜெபிக்கலாம். நான் இப்போ உங்களுக்காகவும் விசேஷமாக கிரைஸ்ட் காலிங் டிவி அவங்களுக்காக, டேனியல் பிரதருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜா, வானத்தில் உள்ளோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர் எல்லா முழங்காலும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை உடையவரே, அப்பா தகப்பனே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, உம்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா. இதை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, இந்த சேனலை அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இதன் மூலமாக அநேகர் உம்மை அறிந்து கொள்ளணும் ஐயா. அதுதான் எங்கள் நோக்கம் ஐயா. அநேகர் இயேசுவே உம்மை பற்றி அறிந்து கொள்ளணும் ஐயா. ஒரு ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அப்பா அந்த பிள்ளைகள் அருகாமையில் இருக்கிறீரப்பா. உண்மை அவங்க பெற்றுக்கொள்ளணும். உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களும் அவங்க பெற்றுக்கொள்ளணும் ஐயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். எந்த கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றவல்ல தேவன் நீர் இருக்கிறீரப்பா. அந்த பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளணும் ஐயா. பார்க்குற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உடைய பலத்த கரம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய ஆணி பாய்ந்த வலது கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. கல்வாரி சிலுவையில் அப்பா தகப்பனை எங்களுக்காக உண்மையை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரப்பா. எங்கள் பாவத்தை முறித்து போடும்படியாக, சாபத்தை முறித்து போடும்படியாக, தரித்திரத்தை முறித்து போடும்படியாக, நோயும் வியாதி முறித்து போடும்படியாக வெற்றி சிறந்தீர் சிலுவையில். அந்த ஜெயம் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும் ஐயா. தகப்பனே, நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளோடு கூட நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இதுவரை இல்லாத தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஐயா. இந்த உலகத்தில் நாங்கள் வெள்ளியை வாங்கலாம், பொண்ணை வாங்கலாம், முத்துக்களை வாங்கலாம் ராஜா. சமாதானத்தை வாங்க முடியாது ஐயா. அந்த மெய்யான சமாதானத்தை நீர் மாத்திரம்தான் தர முடியும். எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லையாப்பா. அந்த தெய்வீக சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் ஐயா. உம்மை காணும்போது இந்த தெய்வீக சமாதானம் கிடைக்குமே ராஜா. ராஜா, உண்மை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே, உண்மை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் எல்லோரோடு இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.